ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாராலும் நீங்கள் தூக்கி எறியப்படுறீங்களா? எல்லாராலும் அவமானப்படுத்தப்படுறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இனி நீங்கள் அவமானப்படுவதில்லை என்று சொல்லி. வாசிக்கிறேன், கேளுங்க. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் பின்பகுதி. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதில்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதில்லை. ஆம், பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் நான் அவமானப்படுத்தப்பட்டு தானே இருக்கிறேன். இந்த நாளிலே எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் நன்மை செய்து பாடு அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நான் யாருக்கும் எந்த தீங்கும் என் மனதளவில் நான் நினைத்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கு எல்லாருக்கும் நான் உதவி செஞ்சுட்டு எல்லாராலையும் நான் அவமானப்படுத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இனி நீ அவமானப்படுத்தப்படுவதில்லை. அப்போ இந்த நாளில் பார்க்கிறோம், நீங்கள் எந்த இடத்துலலாம் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். அந்த இடத்துல நீங்கள் உயர்ந்து நிற்கும்படியான காரியங்களை தெய்வன் செயல்படுத்தும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த நாட்களில் பார்க்கிறோம், மோர்தேயுடைய வாழ்க்கையில் கூட ஆமன் எத்தனையோ முறை அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே கூட அவன் ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட சிமேயி என்பவனால் அவன் அங்கே அவமானப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். நிந்தனை, அதனால தான் தாவீது அநேக இடத்துல சொல்லுமா, நிந்தனைகளும் அவமானங்களும் என்னை சுற்றி இருக்கிறது என்று சொல்லி. அப்போ இந்த நாளில் அவமானங்கள், நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில வருமானால் நாம் ஒரு உயர்ந்த இடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். நான் அவமானப்படுத்தப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த நாளில் நான் வேலை செய்கிற இடத்துல அவமானப்பட்டு இருக்கிறேன். என் குடும்பத்தில் நான் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகளால் நான் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். இந்த நாட்களில் என்னுடைய மாமியாரால் நான் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். இந்த நாட்களில் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நிமித்தம் நான் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இனி நீ அவமானப்படுத்தப்படுவதே இல்லை. ஏன்னா புற ஜாதிகள் மத்தியில் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் அவமானப்படுத்தப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆம், பிரியமான சகோதரனே, சகோதரியே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு எல்லா இடத்திலும் தள்ளி தள்ளி நீங்கள் நிற்கிற இடங்களிலெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். நீங்கள் உயர்ந்து நிற்க போகிறீங்க. ஆண்டவர் அந்த உயர்வை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். எதுலேயுமே எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா? இன்றைக்கு அந்தந்த காரியங்களில் ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்கிறவர் இந்த நாட்களில் இனி நீங்கள் அவமானப்படுத்தப்படுவதே இல்லை. எந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த சத்துருக்களுக்கு முன்னால் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்து உங்களுக்கு தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி இந்த நாளிலே உங்களை வழி நடத்த போகிறார். கலங்காதீங்க, கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் தகப்பனையும் துதிக்கிற சுத்திரைக்கிறையா. உங்களுடைய ஆளுகையின் கரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நான் எதை செய்தாலும் அதிலே எனக்கு ஒரு நிந்தையும் அவமானமும் வருகிறது என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அழுது கொண்டு இருப்பதை பார்க்கீங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கீங்க. இனி நீ அவமானப்படுவதில்லை என்று சொல்லி. ஆம் அன்பு தகப்பனே, அவமானப்பட்ட இடங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உங்க நாமம் மட்டும் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.